சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 19. இவற்றை கவனித்த பலவர்மன் ஆச்சரியப்பட்டான். ஒரே பகலுக்குள் மக்களை எப்படி அவன் வசப்படுத்தினான் என எண்ணினான். அடுத்த வினாடி மேடை மேல் பறந்து வந்தாள் அந்த மஞ்சள் அழகி. நடனத்தை துவக்கினாள். அவளது சதங்கை ஒலி அனைவரது சித்தத்திலும் ஜல் ஜல் என்று ஒலித்தது. அவளது உடை பிரமிக்கும்படி இருந்தது. அவளது அழகு ஆடவரை மதிமயங்க வைக்க, பெண்களை பொறாமை கொள்ள வைத்தது. ஆடிக்கொண்டே வந்த மஞ்சள் அழகி கைகளை நீட்டி இளைய பல்லவனை அழைத்தாள். இளைய பல்லவன் 2 அடி எடுத்து வைத்தான். நில் என்று கர்ஜித்தான் கோட்டைத் தலைவன் பலவர்மன். பலவர்மன் பின்னால் நின்றிருந்த 4 ஒருவனின் கத்தி பல்லவனை நோக்கி வேகமாக பறந்து வந்தது. அதை தடுத்து நிறுத்தியது அமீரின் கூர்வாள். எல்லோரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். உட்காருங்கள், எனக்கு ஆபத்தை விளைவிக்க இவர்கள் யாராலும் முடியுமா என்றான் இளைய பல்லவன். முடியாது முடியாது என்று கூச்சலிட்டனர் கூட்டத்தினர். குருவாள் எறிந்தவனை சொல்லுங்கள். கூட்டத்தில் ஒரு பெண் குரல் கேட்டது. ஆமாம், கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்று கூட்டமாக பெண்கள் கோஷம் போட்டனர். குழப்பம் ஏற்படும் நிலை வந்தது. யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, உட்காருங்கள் என்று கூட்டத்தினரை பார்த்து கட்டளையிட்டான். நடனம் அற்புதமாக இருக்கிறது, நடனம் தொடங்கட்டும் என்றான். அழகி ஆடத் துவங்கினாள். நில் என்று ஒரு சத்தம். 4 ஒருவன், இந்த உத்தரவு இட நீ யார் என்று கேட்டான் இளைய பல்லவன். என் பெயர் வில்வலன். இந்த பெயரில் என்ன விசேஷம்? இந்த வட்டாரமே நடுங்கும். என் வாளைப் போல நான் குடியவன். என்னைப் போல நீயும் சாமர்த்தியசாலியா என்றான் அவன். அதை நடனம் முடிந்ததும் அதை உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி தனக்கு அருகில் உட்கார வைத்தான் இளைய பல்லவன். நடனம் துவங்கட்டும் என்றான். நடனம் முடிந்ததும் இளைய பல்லவன், இதுவரை இத்தகைய நடனம் நான் பார்த்ததே இல்லை. அற்புதமான நடனம். இந்த கலை நிகழ்ச்சியில் குழப்பம் ஏற்படும் என்று கேள்விப்பட்டேன். இந்த வருடம் போல இனி வரும் வருடங்களிலும் எந்த குழப்பமும் வராது. ஏனென்றால் இந்த அட்சய முறையில் நான் தங்க தீர்மானித்து இருக்கிறேன். அதற்கு அனுமதி அளித்துள்ள கோட்டைத் தலைவருக்கு இதோ என் காணிக்கை என்று சொல்லி கச்சையிலிருந்து முத்துமாலை ஒன்றை எடுத்து அவன் கழுத்தில் சூட்டினான். இதோ பூர்வக்குடி தலைவர்களுக்கு என் வெகுமதி என்று கூறி 3 கழுத்திலும் முத்து மாலைகளை சூட்டினான் கண்ணிமைக்கும் நேரத்தில். அடுத்த வினாடி மேடை மீது தாவினான். இந்த மாணிக்க மாலையை நடன அரசி மஞ்சள் அழகிக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று சொல்லி அவள் கையில் கொடுத்தான். அவள் அதை வாங்கி சந்தோஷமாக தன் கழுத்தில் அணிந்து கொண்டாள். இத்துடன் இந்த விழா முடிகிறது என்று அறிவித்தான் இளைய பல்லவன். இல்லை, விழா முடியவில்லை. நீ சாமர்த்தியசாலி என்பதை காட்டு. எடு உன் வாளை என்று வில்வலன் இளைய பல்லவனை நோக்கி சொன்னான். கூட்டம் அசையாமல் நின்றது. பலவர்மன் என்ன ஆகுமோ என்று அஞ்சினான். மஞ்சள் அழகியோ அச்சத்தில் மூச்சை போடும் நிலைக்கு வந்துவிட்டாள். இளைய பல்லவன் இமைக்கும் நேரத்தில் சண்டியத்தேவன் உரையில் இருந்த வாளை உருவினான். அமைதியாயிருங்கள், தள்ளி நில்லுங்கள் என்றான் பல்லவன். போரிடத் தயாரான அந்த இருவருக்கும் இடையில் கோட்டைத் தலைவன் பலவர்மன் தன் காவலர் 2 புகுந்தான். பலவர்மனை கண்ட வில்வலன், பலவர்மா, இதில் நீ தலையிடாதே, இல்லையேல் என்றான். வில்வலா, இத்தனை வருடங்களாக உன் செய்கை எதையும் நான் ஆட்சேபித்ததில்லை. ஆனால் இந்த சண்டையில் தலையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன அவசியம்? இந்த கோட்டையின் நலன், உன் இனத்தாரின் நலன், இந்த கடற்கரை வாசிகளின் நலன் எல்லாம் இந்த சண்டையை தடை செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சமயம் வில்வலனுடன் வந்த மற்ற 3 அவர்கள் அழைத்து வந்த 50 வீரர்களுடன் பில்வனவனுக்கு பின்னால் நெருங்கி வந்தார்கள். தொடரும்.